அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர பலன்கள் 2024. அதாவது சனி பகவான் அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிலையில சஞ்சாரம் செய்ய போறாரு. அதே தமிழ் மாதப்படி பார்த்தோம்னாக்கா புரட்டாசி 22ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு. சுமார் ஒரு 118 நாட்கள் ரிஷப ராசியில வக்ரமாகிறாரு. எனவே இந்த குரு வக்ர பலன் நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இந்த குரு வக்ர பலன்கள் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்ர நிலை ஆக போறாரு. அஷ்டமத்துல 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி வக்ரம். பொதுவா குரு பகவான் நமக்கு கொஞ்சம் நெகட்டிவான பிளானட்டா வந்துருவாரு. ஏன்னா 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணுவாரு. ஆகவே நமக்கு ஒரு பாசிட்டிவான பிளானட்டா குரு பகவானை எடுத்துக்க முடியாது. சற்றே பாதகம் விளைவிக்கக்கூடிய கிரகமா குரு பகவான் வந்துருவாரு. ஆனா குரு பகவான் பொதுவா பார்த்தோம்னா இயற்கை சுபர். அவை பெரும்பாலும் பெரிய அளவுல பாதகமான பலன்களை செய்யறது கிடையாது. ஆனா நமக்கு கொஞ்சம் பாதகமான கிரகம் அப்படிங்கிறதுனால சற்றே பாதகமான பலன்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் அமர்றது நல்லது. அது ஒரு வகையில நமக்கு ஃபேவரான பலன்களை செய்யும். ஆனா ஒரு வகையில நமக்கு சற்றே கொஞ்சம் பாதகமான பலன்களையும் ஏற்படுத்தும். இப்போ அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் ஆகுறாரு. அது அந்த அளவுக்கு ஃபேவர் இல்ல. அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா அந்த வக்ர பலனாலையும் நமக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதாவது குரு பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்து பலம் இழக்கிறாரு. 8ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி பலம் இழக்கிறது அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது தான். அட் சேம் டைம் பார்த்தோம்னா பழைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுத்துருவாரு. பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துருவாரு. மேலும் குரு பகவான் அமர்ந்திருக்கிற இடத்தை காட்டிலும் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பலம் அதிகம், சிறப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு பகவான் அமர்ந்திருக்கிற இடத்தை விட குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்துக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி. அதன் வகையில குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வைகளால 3 முக்கியமான இடங்களை பார்ப்பாரு. அதாவது நம்முடைய விரயஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தாரு. விரயஸ்தானத்துல ஆல்ரெடி கேது பகவான் குரு பகவானுடைய கண்ட்ரோல்ல கடந்த காலகட்டத்தில் இருந்தாரு. அடுத்து தன்னுடைய சப்தம பார்வையை நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதித்தாரு. தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல தன்னுடைய 7ஆம் பார்வையை பதித்தாரு. மேலும் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல தன்னுடைய 9வது பார்வையை பதித்தாரு. எனவே விரயஸ்தானம் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்கு ஸ்தானம், 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை இருந்துச்சு. ஆகவே கடந்த காலகட்டம் அதாவது அக்டோபர் 8க்கு பிந்தைய காலகட்டம் வந்துட்டு இந்த 3 இடமும் ஓரளவுக்கு நமக்கு சிறப்பான பலன்களை செஞ்சிருக்கும். ஆனா அக்டோபர் 8ல இருந்து இந்த 3 இடம் ரொம்ப வீக் ஆகுது. அதாவது குரு பகவான் தன்னுடைய வக்ர பார்வையை 12ஆம் இடம் 2ஆம் இடம் 4ஆம் இடத்துல செலுத்துறாரு. ஆகவே இந்த 3 முக்கியமான இடங்களுடைய காரகத்துவங்களை நம்ம சற்றே கவனமா இருக்கிறது சிறப்பு. மேலும் கடந்த காலகட்டத்தில் 4ஆம் அதிபதி வக்ரம் 5ஆம் இடத்துல ஆட்சியோட வக்ரமா இருக்காரு சனி பகவான். அதுவும் நமக்கு சற்றே பாதகமான பலன்களை தான் செஞ்சிட்டு இருந்துச்சு. அதாவது ஜூன் மாதத்திலிருந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரான பலன்கள் கிடைச்சிருக்காரு. ஏன்னா ஜூன் மாதத்துல சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு. ஆகவே அந்த காலகட்டத்திலிருந்து சற்றே பாதகமான பலன்கள், ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை, மனநிலையில நிறைய ஏற்றத்தாழ்வுகள், எதுலையுமே ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இப்படிதான் கொண்டு போயிருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வக்ரம், அது நமக்கு சற்றே பாதகம் தான். ஆனா நவம்பர் 15ஆம் தேதி இது சரியாயிடும். நவம்பர் 15ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. ஆகவே 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி மீண்டும் பலத்தோட 5ஆம் இடத்துல ஆட்சியோட சஞ்சாரம் செய்ய போறாரு. ஆகவே நவம்பர் 15க்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே நியூட்ரல் ஆயிடும். அது வரைக்கும் இந்த 4ஆம் இடம் 5ஆம் இடம் இது சார்ந்த காரகத்துவங்களும் நமக்கு சற்றே பாதகமா தான் இருக்கு. இப்ப குரு வக்ர பலன்களை பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவானுடைய வக்ர சஞ்சாரம் இருக்கும். கரெக்டா அக்டோபர் 8ல இருந்து குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல அஷ்டம குரு வக்ரம் ஆகிறாரு. பொதுவா குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறது நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு நிறைய பேருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். அது மட்டும் இல்லாம குரு பகவான் 3ஆம் அதிபதி அவர் அஷ்டமத்தில் இருக்கிறது அட்வைசபிள் கிடையாது. இடமாற்றம் ஊர் மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் நிறைய பேருக்கு மனக்குழப்பம் மனக்கவலைகளோட ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். எந்த விஷயத்தையும் முழுமையா அனுபவிக்க முடியாத ஒரு சில சூழ்நிலைகள்லாம் உங்களை சுத்தி அப்படியே கிரியேட் ஆகிட்டு இருந்திருக்கும். மேலும் எடுக்கிற முயற்சியில ஒரு தயக்கம், நம்ம செய்யற விஷயம் கரெக்ட் தானா, நம்ம எடுக்கிற முடிவுலாம் சரியானதா இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு தயக்கமான மனநிலை தொடர்ந்து இருந்திருக்கும். ஒரு தெளிவான ஒரு மனநிலை இல்லாம தொடர்ந்து குழப்பகரமான ஒரு மனநிலைக்குள்ளேயே சிக்கிட்டு கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அக்டோபர் 8க்கு பிற்பகுதியில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதே சமயத்துல அஷ்டமஸ்தானத்துல 6ஆம் அதிபதி சஞ்சாரம் செய்யறது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா வெளியூர் வெளி மாநிலங்கள் அப்படி இல்லைனாக்கா வெளிநாடுக்கான வாய்ப்பு. இப்படி குடும்பத்தை விட்டு பிரிந்து புது புது மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி வெளி இடங்கள் சார்ந்த சூழ்நிலைகளை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களை அஷ்டமத்துல இருக்கிற குரு பகவான் கொடுத்திருப்பாரு. இப்ப குரு பகவான் அஷ்டமத்துல வக்ரம் ஆகுறதுனால இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு மீண்டும் இடமாற்றம் ஏற்படும். ஒரு சிலர் பார்த்தோம்னா மீண்டும் பழைய இடத்துக்கே திரும்பி வருவாங்க. அப்படி இல்லைனாக்கா இப்ப இருக்கிற இடத்துல இருந்து வேற ஏதாச்சும் இடத்துக்கு சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஆகவே ஏதோ ஒரு வகையில இடமாற்றம் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது அக்டோபர் 8க்கு பிறகு நிச்சயமாக இருக்கும். மேலும் அஷ்டமத்துல குரு பகவான் வக்ரமாகிற காலகட்டத்துல உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சிலருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்துல மருத்துவ செலவுகள் வந்துட்டு போகலாம். 6ஆம் அதிபதி அஷ்டமத்துல வக்ரம் அப்படிங்கிறதுனால மருத்துவ செலவுகள் வந்துட்டு போகலாம். அதிலும் குரு பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்துல இருக்கும். எனவே அக்டோபர் 8ல இருந்து நவம்பர் 15 இதுக்கு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. அக்டோபர் 15க்கு பிறகு சூழ்நிலைகள்லாம் நிவர்த்தி ஆயிடும். மேலும் ஆல்ரெடி உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல மருத்துவ செலவுகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இருக்கிற உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு மருத்துவ முறை மூலமாக நமக்கு ஒரு நிவர்த்தியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். எனவே இதை நம்ம பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம். உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதுக்கு உடனடியா ஒரு நிவாரணம் அப்படிங்கிறது கிடைச்சிரும். உடனடியா அதுக்கான ரெமெடிஸ் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அதனால அதை நினைச்சு நம்ம பெருசா கவலைப்பட வேண்டாம். இந்த நேரத்துல மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அஷ்டமத்துல குரு பகவான் வக்ரம் ஆகிறதுனால மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா அந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் இந்த கண் சம்பந்தமான விஷயங்கள், மூக்கு, தொண்டை, நம்முடைய வாய் சம்பந்தமான விஷயங்கள் இதுல எல்லாம் சற்றே கவனமா இருக்கிறது நல்லது. மேலும் 5ஆம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால இருதயம், மார்பு பகுதிகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சற்றே கவனமா இருக்கணும். அந்த பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சற்றே கவனமா செயல்படுறது நல்லது. இந்த இடங்கள்ல எல்லாம் கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால இந்த இடங்கள்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அக்டோபர் 8க்கு பிறகு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லாம மன ஆரோக்கியத்தில் நம்ம கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது சிறப்பு. ஏன்னா நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் சனி வக்ரத்துல சஞ்சாரம் செய்வார். எனவே நிறைய பேருக்கு பார்த்தோம்னா மன ஆரோக்கியம் பெரிய அளவுல ஃபேவரா இருக்காது. எதையோ நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்யாம தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். ஏன்னா 4ஆம் அதிபதி வீகா இருக்காரு. எனவே வருத்தமும் கவலையும் நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் அப்படியே மேலோட்டமா இருக்கும். நவம்பர் 15க்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றி அமைக்கப்படும். ஒரு மகிழ்ச்சியான ஒரு பரவசமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும். அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில கவலைகள் மேலோட்டமா இருக்கும். ஆனா அது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அப்புறம் அதுவுமே நியூட்ரல் ஆயிடும். ஆகவே நவம்பர் 15 வரைக்கும் நம்முடைய மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். எதையும் நினைச்சு குழப்பிக்க கூடாது. அவசரமா ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடாது. எல்லாத்திலையும் பொறுமையோட செயல்படுறது நல்லது. கோபமான மனநிலையை ரொம்ப குறைச்சிக்கணும். நிறைய பேருக்கு இந்த நேரத்துல கோபம் அதிகமா வெளிப்படும். 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வக்ரம் ஆயிட்டாலே கோபமான மனநிலை இயற்கையாவே வந்துடும். எது மேலேயே உள்ள கோபத்தை யாரு மேலேயே நம்ம போய் காட்டுவோம். அவை முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்த்து அன்போட எல்லார்ட்டையும் அணுகிறது ஒரு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த அக்டோபர் 8க்கு பிறகு குடும்ப சூழ்நிலை சம்பந்தமான விஷயங்கள்ல சற்றே கவனமா செயல்படணும். ஏன்னா அந்த அக்டோபர் 8ல இருந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய வக்ர பார்வை 2ஆம் இடத்துல பதியுது. சனி பகவானுடைய வக்ர பார்வை 2ஆம் இடத்துல பதியுது. ஆகவே அக்டோபர் 8க்கு பிறகு குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம எல்லாரையும் அரவணைச்சு அன்பு பாராட்டி அப்படி நகர்த்துறது ஒரு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அக்டோபர் 8க்கு பிறகு குடும்பத்துல ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க சான்சஸ் இருக்கு. குறிப்பா ஏதாச்சும் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்களாம். அந்த தேவையற்ற வாக்குவாதங்கள் பொருளாதாரம் சார்ந்து இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. எனவே முடிந்தவரை பேச்சு வார்த்தைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு அமைதியோடு செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்காம நம்ம மாட்டு நம்மளுடைய பாதையில போயிட்டே இருக்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராச்சும் உங்களை பேசுறாங்கனாக்கா யார நம்ம குடும்ப உறுப்பினர் தானே பேசுறாங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டு கடந்து போயிடணும். சாதாரண விஷயத்தை ஊதி ஊதி பெருசுபடுத்தாம இருக்கிறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே பேச்சு வார்த்தைகளை நிதானமா இருக்கணும். யாருக்கும் இந்த காலகட்டங்களில் வாக்கு கொடுக்க கூடாது. யாருக்காச்சும் வாக்கு கொடுக்கிறோம்னா அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். அதுவும் நமக்கு ஒரு சில வருத்தங்களை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. எனவே யாருக்கும் இந்த நேரத்தில் வாக்கு கொடுக்காதீங்க. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. யார்ட்டையாச்சும் பணம் வாங்குறீங்கனாக்கா நான் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் அப்படின்லாம் கன்ஃபார்ம் எல்லாம் சொல்லாதீங்க. நான் சீக்கிரமாவே திருப்பி தரேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும். முடிந்த வரைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. பேச்சு வார்த்தைகளை நிதானமா இருந்துக்கோங்க. குடும்ப சூழ்நிலைகளை கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது சிறப்பு. குடும்பத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல அக்டோபர் 8ல இருந்து நவம்பர் 15 வரைக்கும் தாய் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயங்கள சற்றே கவனமா இருக்கணும். தாயாரோட வாக்குவாதம் இல்லாம நவம்பர் 15 வரைக்கும் கொண்டு போறது சிறப்பு. ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பகவான் வக்ர பார்வையில அக்டோபர் 8ல இருந்து பார்ப்பாரு. அவை தாயாரோட ஏதாச்சும் மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்களாம். அவை தாய் சார்ந்த விஷயங்கள்ல சற்றே பொறுமை காக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலும் சற்றே கவனமா இருந்துக்கணும். ஏன்னா நவம்பர் 15 வரைக்கும் 4ஆம் அதிபதி வக்ரம் 5ஆம் இடத்துல. நவம்பர் 15க்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே நியூட்ரல் ஆயிடும். மீண்டும் இருக்கிற குழப்பம்லாம் அப்படியே மறுபடியும் நார்மல் ஆயிடும். அதனால நவம்பர் 15 வரைக்கும் சற்றே நம்ம பொறுமையா செயல்படுறது எல்லா வகையிலும் நமக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தா திருமண முயற்சி இந்த காலகட்டங்களில் கைகூடி வருமா அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு குரு
பலம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு குரு வந்து சற்றே பாதகமான பலன்களை செய்யக்கூடியவர். எனவே குரு பகவான் 8ஆம் இடத்துல வக்ரம் ஆகிறது நான் கொஞ்சம் ஃபேவரா தான் பார்க்கிறேன். இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சி சார்ந்த வகையில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அதே சமயத்துல 5ஆம் அதிபதி வக்ரமா இருக்காரு. ஆகவே நவம்பர் 15க்கு மேல இந்த திருமண முயற்சிகள்ல நல்ல செய்திகளை மேக்ஸிமம் நீங்க எதிர்பார்க்கலாம். எனவே இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில ஒரு சிறப்பான காலகட்டம் தான். விரயத்துல கேது பகவான், விரயத்துல குரு பகவானுடைய பார்வை இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் கையை மீறி போற மாதிரி இருக்கும். குறிப்பா இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில நிறைய விரை செலவுகள் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. முடிந்த வரைக்கும் யாரையும் பணம் கொடுத்து ஏமாறாம இருங்க. வரன்கள் தேடி போறீங்கன்னா அவசரப்பட்டு பணத்தை கட்ட வேண்டாம். முடிந்த அளவுக்கு இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா நிதானமா செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றபடி திருமண முயற்சிகளை நீங்க தொடரலாம். திருமண முயற்சிகள்ல நவம்பர் 15க்கு மேல நல்ல செய்திகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக திருமண வாழ்க்கையை பொறுத்த அளவுல அஷ்டமத்துல குரு பகவான். அவை கடந்த காலகட்டம் நிறைய பேருக்கு இந்த திருமண வாழ்க்கையில சற்றே கசப்பான ஒரு சூழ்நிலை, வாழ்க்கை துணையோட ஒரு ஒத்துப்போகாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். வாழ்க்கை துணையோட அதிகமா கருத்து போராட்டம் இருந்திருக்கலாம். நீங்க சொல்றது உங்க வாழ்க்கை துணைக்கு ஒத்து போயிருக்காது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வந்திருக்காது. இப்படி சற்றே கருத்து போராட்டமா போயிருக்கும். மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவலை ஒரு பக்கம் இருந்திருக்கும். இப்படி சோ மெனி கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்கள்ல வாழ்க்கை துணை சார்ந்து இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையான சின்ன மன வருத்தமாச்சும் வந்துட்டு போயிருக்கும். அதுதான் அஷ்டமத்துல இருக்கிற குரு. அதுலயும் சனி பகவான் நமக்கு வக்ரம் ஆயிட்டாரு. 6ஆம் இடத்துல ராகு பகவான் நமக்கு ஃபேவரா இருக்காரு. சோ அந்த 6ல இருக்கிற ராகு தான் நம்மள அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டே இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு யாரையும் பகச்சுக்காம இறங்கி இறங்கி போய் எல்லாருக்கும் விட்டு கொடுத்து போய் எல்லாரையும் அரவணைச்சு செயல்படுற அந்த ஒரு பக்குவத்தை ராகு பகவான் கொடுத்திருந்தாரு. ஆகவே ராகு பலம் நமக்கு சிறப்பா இருக்கு. மற்றபடி இந்த காலகட்டத்துல நவம்பர் 15 வரைக்கும் சனி பலம் இல்ல. ஆகவே நவம்பர் 15 வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பொறுமை காக்கிறது நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு வார்த்தைகளை கோபத்தின் மூலமா வெளிப்படுத்தக்கூடாது. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. இந்த நேரத்துல கோபம் அதிகமா வரும், கோபமான வார்த்தைகள் அதிகமா வரும், கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறதுலாம் வாய்ப்பு இருக்கு. ஆகவே பேச்சு வார்த்தைகளை நிதானம் காக்கணும். மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில அவருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது சிறப்பு. மற்றபடி நவம்பர் 15க்கு பிறகு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்லயும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 7ஆம் இடத்தை தன்னுடைய 3ஆம் பார்வையில பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஆகவே இந்த சனி பகவான் 5ஆம் இடத்தை விட்டு விலகுற வரைக்கும் சற்றே ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வா போயிட்டு இருக்கும். வாழ்க்கை துணையோட கொஞ்சம் கருத்து போராட்டமா போற மாதிரி இருக்கும். ஆனா அது பெரிய அளவுல பாதிப்பை கொடுக்காது. ஏன்னா சனி பகவான் நமக்கு யோகாதிபதியா வந்துருவாரு. பொதுவா சனி பார்வை அந்த அளவுக்கு ஃபேவர் பண்றது இல்ல. ஆனா நமக்கு யோகாதிபதி அப்படிங்கிறதுனால பெரிய அளவுல குழப்பங்களையோ பெரிய அளவுல பாதங்களையோ ஏற்படுத்த மாட்டாரு. அதனால சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்களாம். சனி பகவானுடைய டிரான்சிட்டுக்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே நியூட்ரல் ஆயிடும், பிரச்சனைகள் எல்லாமே நியூட்ரல் ஆயிடும். அதில் நவம்பர் 15க்கு பிறகு நம்ம ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அடுத்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா பொதுவா 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது குற்றம் தான். ஆனா நமக்கு யோகாதிபதியா வந்துருவாரு சனி பகவான். ஆகவே அவர் பெரிய அளவுல பாதகங்களை செய்யறது கிடையாது. சின்ன சின்ன தாமதத்தை ஏற்படுத்துவாரு, சின்ன சின்ன மன வருத்தங்களை ஏற்படுத்துவாரு. ஏதோ கொஞ்சம் மருத்துவ செலவோட போய் அந்த குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை கொண்டு வருவாரு. மற்றபடி பெரிய அளவுல தடை தாமதத்தை சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும்போது, அதுவும் ஆட்சியா இருக்கும்போது செய்யறது கிடையாது. இது ஸ்பெஷலா நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு மட்டும். இப்போ சனி பகவான் நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் இடத்துல வக்ரத்துல சஞ்சாரம் செய்றாரு. வக்ரம் அட்வைசபிள் கிடையாது, அது ஃபேவர் பண்ணாது. நம்முடைய யோகாதிபதி பலமா இருக்கிறது சிறப்பு, பலம் இழக்கிறது சற்று சிறப்பற்ற பலன்களை செய்யும். அதனால நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் இந்த குழந்தை பாக்கியத்துல ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்க இருக்கலாம். நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய மருத்துவ செலவுகளை மேற்கொண்டிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி வரைக்கும் சற்றே கொஞ்சம் ஏற்றத்தாழ்வா இருக்கும். ஏதோ கொஞ்சம் அதிகமா செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். மருத்துவ செலவு குறிப்பா அதிகமா ஏற்படுற மாதிரி இருக்கும். நவம்பர் 15க்கு மேல குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ஏன்னா சனி பகவான் ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகுதான் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து ஒரு 2.5 வருஷம் சஞ்சாரம் செய்வார். நம்முடைய யோகாதிபதி சுமார் ஒரு 30 வருஷத்துக்கு பிறகுதான் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். ஆகவே இந்த காலகட்டத்துல நிச்சயமாக குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை நம்ம எதிர்பார்க்கலாம். கோச்சார ரீதியா ஒரு ஃபேவரான காலகட்டம் தான். வக்ரத்துல இருக்கிறதுனால அது நமக்கு கொஞ்சம் மைனஸா போற மாதிரி தெரியுது. பட் ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நிச்சயமா நமக்கு ஃபேவரான பலன்கள் கிடைக்கும். அதனால இந்த குழந்தை பாக்கியத்துல சின்னதா தடை தாமதப்படுதுன்னா அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். எனவே நவம்பர் 15ஆம் தேதிக்கு மேல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அடுத்தாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம்னாக்கா நிறைய பேருக்கு ஜூன் மாதத்திலிருந்தே இந்த பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனா சனி பகவான் நமக்கு யோகாதிபதி அப்படிங்கிறதுனால அந்த பிள்ளைகள் சார்ந்த வகையில மன வருத்தங்கள் இருந்தாலும் அது பெரிய அளவுல பாதகமான பலன்களை ஏற்படுத்தாம கொஞ்சம் கண்ட்ரோலா மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கும். எப்படிப்பட்ட மன வருத்தங்கள் இருந்தாலுமே அது லைட்டா மன வருத்தமா அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனா சூழ்நிலைகள் உங்க கையை மீறி போகாது, சுத்தமா ஜீரோ ஆகாது அந்த இடத்த உங்களுக்கு. அது நமக்கு ஒரு பெரிய பிளஸா இருக்கு. எனவே கடந்த காலகட்டம் நிறைய பேருக்கு பிள்ளைகள் சார்ந்த வகையில குறிப்பா ஜூன் மாதத்திலிருந்து நிறைய மன வருத்தம், பிள்ளைகளால ஒரு சில தொந்தரவு, பிள்ளைகளால நிறைய விரைய செலவு, இப்படி ஏதோ ஒரு வகையில பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சில மன
வருத்தங்கள்லாம் வந்துட்டு போயிருக்கும். ஆனா இது எல்லாமே நவம்பர் 15க்கு பிறகு நியூட்ரல் ஆயிடும். அதனால அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. மேலும் நிறைய பேருக்கு ஏதோ வருத்தமா போற மாதிரி இருந்திருக்கும். ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரான பலன்கள்லாம் கிடைச்சிருக்கும். எனவே நவம்பர் 15 வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்றே நிதானம் காக்கிறது, பொறுமை காக்கிறது சிறப்பு. பிள்ளைகளால ஒரு சில மன வருத்தங்கள், ஒரு சில விரய செலவுகள், பிள்ளைகள் மேல அதிகமா கோபம் வருது, இதெல்லாம் இயற்கையா இருக்கும். பொறுத்த வரைக்கும் நவம்பர் 15 வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா பிள்ளைகள் மேல கவனம் வச்சு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பு. அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா அக்டோபர் 8ல இருந்து நவம்பர் 15 வரைக்கும் கொஞ்சம் அதீத விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. ஏன்னா அஷ்டம ஸ்தானத்துல குரு வக்ரம் அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டங்களில் ஒரு சில ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள் ஏற்படலாம். எனவே அந்த காலகட்டத்தில் மேக்சிமம் வாக்குவாதமோ சண்டை சச்சரவோ இல்லாம பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தை பராமரிச்சு அவர் மேல கவனம் செலுத்தி செயல்படுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நவம்பர் 15க்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே நியூட்ரல் ஆயிடும். அதனால கவலைப்பட வேண்டாம். இருக்கிற சூழ்நிலைகளை முடிஞ்ச அளவுக்கு நீங்க மேனேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்த மாணவ மாணவிகளை பொறுத்தளவுல நிறைய பேருக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்தே நிறைய பிரஷர்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி வக்ரம், குரு பார்வை 4ஆம் இடத்துல இருந்ததுனால ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணி வந்தோம். படிக்கிறது மேல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் படிப்பு சார்ந்த வகையில நிறைய மாற்றங்கள், ஏற்றத்தாழ்வுகள், நிறைய மன வருத்தங்கள் இப்படி போயிருக்கும். ஏன்னா சனி வக்ரம் அந்த அளவுக்கு நமக்கு ஃபேவர் பண்ணியிருக்காது. குரு பார்வை இருந்ததுனால நம்ம ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணி எவ்வளவு பிரஷரான சூழ்நிலை இருந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் தாக்கு பிடிச்சி தாங்கி கடந்து வந்தோம். ஆனா இப்ப குரு வக்ரம் சனி நவம்பர் 15 வரைக்கும் நமக்கு ஃபேவரா இல்ல. ஆகவே இந்த அக்டோபர் 8ல இருந்து நவம்பர் 15 இதுக்கு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சற்றே கவனமா இருக்கிறது நல்லது. பொறுமை காக்கிறது நல்லது. அவசரப்பட்டு எந்த முடிவுகளையோ எடுத்த முடிவுகளை மாற்றம் செய்யறதோ செய்ய வேண்டாம். ஆல்ரெடி இருக்கிற ட்ராக்ல மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க. நவம்பர் 15க்கு பிறகு நீங்க முக்கியமான மாற்றங்களை செஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணனும்னா அதை நவம்பர் 15க்கு மேல நீங்க செஞ்சுக்கலாம். அது வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களை கவனம் வச்சுக்கணும். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் இடம் கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்தி டிராவல் பண்றது நல்லது. அதுலயும் அஷ்டம குரு வந்ததுல இருந்து நிறைய பேருக்கு வந்துட்டு வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும். சொந்த ஊர்லயோ அப்படின்னா வீட்டுல இருந்தோ படிக்கிற அந்த ஒரு சூழ்நிலை மாறி வெளியூர் வெளியிடங்கள்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளியிடங்கள்ல தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அஷ்டம குரு இடமாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ அஷ்டமத்துல குரு வக்ரம் ஆகுறதுனால தங்கி இருக்கிற இடத்துல ஏதாச்சும் ஒரு சில ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகள் ஏற்படலாம். கொஞ்சம் மனக்கசப்பான சூழ்நிலை ஏற்படலாம். நீங்க இருக்கிற இடம் உங்களுக்கு பிடிக்காம போகலாம். இப்படி ஏதாச்சும் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே அக்டோபர் 8ல இருந்து மாணவ மாணவிகள் எதை பத்தியும் பெருசா கவலைப்படாம படிப்பு மேல மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. அது நவம்பர் 15க்கு மேல நியூட்ரல் ஆயிடும். அதனால பெருசா வருத்தப்பட வேண்டாம். நவம்பர் 15க்கு மேல படிப்பு சார்ந்த வகையில் ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் புதிய புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். புதிய புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். அதன் மூலமா நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதே போல நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்களில் கல்வி சார்ந்த வகையில் நிறைய விரைய செலவுகள் இருந்திருக்கும். ஏன்னா விரைய ஸ்தானத்துல கேது பகவான். ஆகவே படிப்புக்காக நிறைய செலவு செய்யற ஒரு சூழ்நிலை கரெக்டா ஜூன் மாதத்திலிருந்து நிறைய பேருக்கு கல்வி சார்ந்த வகையில நிறைய விரைய செலவுகள். இதுல நிறைய பேர் பார்த்தோம்னா கடன் வாங்கி செலவு பண்ணிருப்பாங்க. அந்த கடன் உதவியும் சிறப்பான முறையில் கிடைச்சிருக்கும். அதுதான் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா ராகு 6ஆம் இடத்துல இருந்து கடன் தேவைப்படுதுன்னா அதுக்கான சப்போர்ட் நமக்கு பண்ணிருப்பாரு. அதுதான் 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு. எனவே நிறைய பேருக்கு கல்வி சார்ந்த வகையில நிறைய விரைய செலவு, ஒரு சிலருக்கு கடன் சுமை, இதெல்லாமே கல்வி சார்ந்த வகையில கடந்த காலகட்டங்களில் வந்திருக்கலாம். இது எல்லாமே நவம்பர் 15க்கு பிறகு நியூட்ரல் ஆகும். அது வரைக்கும் ஏதோ கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும். நவம்பர் 15க்கு பிறகு எல்லாமே சரியாயிடும். அதனால எதையும் நினைச்சு குழப்பிக்காம உங்களுடைய இலக்கு மேல மட்டும் நீங்க கவனமா இருக்கிறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா விரயஸ்தானத்துல குரு பார்வை, விரயஸ்தானத்துல கேது பகவான், மேலும் லாபஸ்தானத்துல சனி பகவானுடைய வக்ர பார்வை, மேலும் ஜீவனஸ்தானம் நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு. அதனால கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில டெம்பரவரியா ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அதாவது வருமானமே இல்லாம இருந்தவங்க, குறிப்பா தொழில் உத்தியோக வாய்ப்பு இல்லாம இருந்தவங்களுக்கு டெம்பரவரியா ஒரு சில சூழ்நிலைகள் கிடைச்சிருக்கும். அதாவது ஜூன் மாதத்திலிருந்து அது ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆக்டிவேஷன் இருக்கு. அதனால நிறைய பேருக்கு டெம்பரவரியா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, பொருளாதார சூழ்நிலைகளை சரிப்படுத்துறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதுலாம் கடந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் கிடைச்சிருக்கும். மேலும் அஷ்டம குரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால தொழில் உத்தியோகம் நிமித்தமா வெளியூர் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பாகியம் கிடைச்சிருக்கும். இதெல்லாமே நமக்கு ஃபேவரா இருந்துச்சு. ஆனா நவம்பர் 15க்கு பிறகு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. சனி பகவானுடைய சப்தம பார்வை 11ஆம் இடத்துல பதியும். ஆகவே 11ஆம் இடத்துல சனி பகவானுடைய சப்தம பார்வை பதிகிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஆகவே நவம்பர் 15க்கு பிறகு உடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பொறுமை காக்கிறது நல்லது. அவசரப்பட்டு முடிவுகளை மாற்றம் செய்ய வேண்டாம். இதுலயும் குரு பகவான் வக்ரம் ஆகுறதுனால நிறைய பேர் பார்த்தோம்னா இறங்கின விஷயத்துல இருந்து பின்வாங்குவாங்க. மேலும் நிறைய பேருக்கு வந்து ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம், இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் உதிக்க ஆரம்பிக்கும். பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும். இதனால சம்பள உயர்வு, பதவி உயர்வு எதிர்பார்க்கும் மனமானது. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல நவம்பர்
15க்கு பிறகு சூழ்நிலைகள் சற்றே மாற்றங்களை எதிர்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே அவசரப்பட்டு எந்த ஒரு சேஞ்சஸையும் நவம்பர் 15க்கு மேல செய்ய வேண்டாம். நவம்பர் 15 வரைக்கும் நமக்கு சூழ்நிலை ரொம்ப ஃபேவரா இருக்கு. இதுக்கு இடைப்பட்ட காலங்கள்ல தொழில் உத்தியோக நிமித்தமா ஏதாச்சும் மாற்றங்கள் செய்யணும்னா செஞ்சுக்கோங்க. குறிப்பா அக்டோபர் 8ல இருந்து சற்றே தயக்கமான சூழ்நிலைகள்லாம் வர ஆரம்பிச்சிரும். அதுலயும் நவம்பர் 15க்கு மேல பொருளாதார ரீதியா ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். எனவே நவம்பர் 15க்கு மேல தொழில் உத்தியோக நிமித்தமா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. குறிப்பா தொழில் செய்யறவங்க மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது. அதுல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கடன் வாய்ப்புகள் ஈஸியா கிடைக்கும். எனவே இந்த நேரத்துல கடன் வாங்கி இதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இறங்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தொழில் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும்னாக்கா உங்களுடைய சேஃப்டி ஜோனுக்குள்ளே இருந்துகிட்டு சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது. ஏன்னா விரயஸ்தானத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை இருக்கிறதுனால விரய செலவுகள் இயற்கையாக ஏற்படும். மேலும் கேது பகவான் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால நிறைய விரய செலவுகள் இருக்கும். அதனால கையில பணம் இருக்குனாக்கா அதை சின்னதா இதுலயாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது. உங்களுடைய சேஃப்டி ஜோனை விட்டு மீறி கடன் வாங்கி இதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்றது அட்வைசபிள் கிடையாது. சோ அதுல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அடுத்தது மெயினா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல எந்த சேஞ்சஸ் இல்லாம இருக்கிறத மூவ் ஆன் பண்றது நல்லது. மூன்றாவது நபருடைய பேச்சை கேட்டுட்டு உங்களுடைய பிளானை மாத்திக்கிட்டே இருக்கிறதுலாம் அட்வைசபிள் கிடையாது. ஆகவே எடுத்திருக்கிற முடிவுகள்ல தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல பலன்களை சிறப்பான முறையில் பெற்றுக் கொடுக்கும். அடிக்கடி பிளானை மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு சற்றே பாதகமான காலகட்டமா மாறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே ஆல்ரெடி இருக்கிற பிளான் எதையும் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். இருக்கிறதுலேயே நீங்க டிராவல் பண்றது சிறப்பான மாற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியும் பெற்றுக் கொடுக்கும். ஃபைனலா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து பொருளாதார ரீதியா நிறைய நெருக்கடிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பண பற்றாக்குறை அப்படிங்கிற பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடியே பார்த்தோம்னாக்கா நிறைய பேருக்கு பொருளாதார ரீதியா வீக்னஸ் தான். ஏன்னா 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வக்ரம், அதுவே நமக்கு மைனஸ் தான். 6ஆம் இடத்துல ராகு. ஒரு பக்கம் கடன் சுமை அதிகமா இருக்கு, இன்னொரு பக்கம் கடனை கட்டி முடிக்கணும்னு போராட்டம். இப்படி கடன் சார்ந்த வகையில போராட்டம். இன்னும் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிப்பு இருக்கு. அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம். இறங்குற விஷயத்துல எல்லாம் யாராச்சும் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அவங்கள சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம். இப்படி ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து நமக்கு சாதகமும் பண்றாரு, அதே சமயத்துல கொஞ்சம் மன உளைச்சலையும் கொடுக்கிறாரு. ஆனா அந்த மன உளைச்சல் நல்லதுதான். கடன் சார்ந்த வகையில மன உளைச்சல் இருக்குனாக்கா அது நல்லதுதான். அது நினைச்சு கவலையே படாதீங்க. ஏன்னா மேலும் மேலும் நம்ம கடன் வாங்க மாட்டோம். ஆல்ரெடி இருக்கிற கடன் கட்டி முடிக்கணுங்கிற எண்ணம் அதிகரிக்கும். அதனால கடன் நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை விலகும். அதனால பொருளாதாரம் சார்ந்த வகையில இந்த காலகட்டத்தை கடனை கட்டி முடிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் மேலும் கடன் வாங்கி கடன் சுமையை ஏத்திக்க வேண்டாம். அதே போல கடன் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு யாருக்கும் கடன் கொடுத்தும் மாட்டிக்க வேண்டாம். இந்த ரெண்டு விஷயத்திலும் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அதே போல விரயஸ்தானத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய விரய செலவுகள் ஏற்படுற மாதிரியே இருக்கும். கையில பணப்புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கிற மாதிரி இருக்கும். பணம் வரும், ஆட்டோமேட்டிக்கா செலவாயிடும். பணம் வரதுக்கு முன்னாடி பட்ஜெட் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். எனவே பொருளாதாரம் சார்ந்த வகையில அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய தேவைகளை குறைச்சி அத்தியாவசியமான தேவைகளை மட்டும் நீங்க செயல்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் இந்த காலகட்டத்தில் ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய கமிட்மெண்ட்ஸ் வரும். மேலும் உங்களுடைய சுய முன்னேற்றம் சார்ந்த வகையில ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் வரும். கல்வி சார்ந்த வகையில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில விரை செலவுகள் ஏற்பட்டு நீங்கும். எனவே இப்படி சுத்தி பார்த்தோம்னா பொருளாதார ரீதியா தான் நிறைய மைனஸ் தெரியுது. அதனால பொருளாதாரத்தை நம்ம எந்த அளவுக்கு தந்திரமா ஹேண்டில் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம சேஃபான ஒரு ஜோன்ல டிராவல் பண்ண முடியும். ஓவராலா இந்த குரு வக்ரத்தை பொறுத்தளவுல பலன்கள்லாம் பாக்குறதுக்கு நெகட்டிவா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் என்ன பொறுத்தளவுல பாசிட்டிவ் தான். ஏன்னா வந்துட்டு நீண்ட நாளா இருக்கிற பிரச்சனைகளுக்கு இப்ப சொல்யூஷன் கிடைச்சிடும். ஸ்டார்டிங் ஏதோ உங்களுக்கு மன வருத்தத்தோட அது ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை கொடுத்துரும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா கடன் சுமை அதிகமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் இந்த காலகட்டத்தில். குறிப்பா அக்டோபர் 8ல இருந்தே பாத்தீங்கன்னா கடன் சுமை அதிகமாயிட்டு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் அதிகமா இருக்கும். அந்த எண்ண ஓட்டத்தோட அந்த கடனை கட்டி முடிக்கணுங்கிற அந்த ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க. மீண்டும் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும். பிப்ரவரி 4ன்னு கிடையாது, அதுக்கு இடைப்பட்ட காலத்திலே பாத்தீங்கன்னா இந்த கடன் சுமையில இருந்து உங்களுக்கு ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைச்சிடும். எனவே ஸ்டார்டிங் ஏதோ கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா எண்ட் ஆஃப் தி ரிசல்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதனால எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஏதாச்சும் ஒரு குழப்பம் ஏற்படுதுன்னா அந்த குழப்பத்துக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் பண்ணலாம், எப்படி அதை நம்ம சரிப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி மட்டும் யோசிங்க. அந்த குழப்பத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு அந்த குழப்பத்துக்குள்ளேயே டிராவல் பண்ணிக்கிட்டு மேலும் மேலும் குழப்பத்தை சேர்த்துக்காதீங்க. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல மெயினா பொருளாதாரம், மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மேலும் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், இந்த மூணுலயும் நம்ம கவனமா இருந்துட்டாலே மற்ற விஷயங்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு 15ஆம் தேதிக்கு மேல நமக்கு நியூட்ரல் ஆயிடும். அதனால எதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். சரியான டயத்துக்கு சாப்பிடுங்க. இப்போ தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அதிகமா வரும். அவை கரெக்டா டைமுக்கு தூங்குங்க. சரியான சாப்பாடு, சரியான தூக்கம், இது இரண்டும் சரியா இருந்துச்சுன்னா மன ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். ஆகவே சரியான டயத்துக்கு சாப்பிட்டு சரியான டயத்துக்கு தூங்குங்க. எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதீதமான அக்கறையை செலுத்துங்க. இதெல்லாம் நம்ம சரிவர பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றமான பலன்கள் ஏற்படும். மேலும் இந்த காலகட்டம்
காலகட்டத்துல தினமும் தெய்வ வழிபாடு பண்றது சிறப்பு. தினமும் காலையில குளிச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது நமக்கு ஒரு மன அமைதியை பெற்றுக் கொடுக்கும். இந்த காலகட்டத்துல கம்பல்சரியா அந்த தெய்வ வழிபாடு பண்ணுங்க. மேலும் தினமும் மெடிடேஷன் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி அமைதியா அமர்ந்திருக்கிறது சிறப்பு. இந்த காலகட்டத்துல கொஞ்ச நேரம் நடைபயிற்சி பண்றது சிறப்பு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சரிவர பண்ணிட்டு வரும்போது நல்ல. மேலும் இதோட ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம். அதாவது இதுவரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். யாருக்கும் இது தனிப்பட்ட 100% பலன்கள் கிடையாது. அதாவது ஒரு ராசியை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க. அந்த 10 லட்சம் பேருக்கும் கிரகங்களுடைய அடிப்படையில ஒரு பொதுவான ஒரு பிரிடிக்ஷனை கொடுக்கிறது தான் அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது. எனவே இத தனிப்பட்ட முறையில நம்ம எடுத்துக்கிட்டு ரொம்ப யோசிக்க வேண்டாம், ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். இந்த கோச்சார பலன்களை ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாத்துக்கோங்க. ஏன்னாக்கா நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதகமான பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பட்சத்துல அதோட சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அப்படின்னா 15 நாட்களுக்கு முன்னாடியோ அப்படின்னா 3 நாட்களுக்கு முன்னாடியோ நமக்கு வெளிப்படும். அதோட சிம்டம்ஸ் நமக்கு அப்படியே மேலோட்டமா வெளிப்படும். அந்த சிம்டம்ஸ் வெளிப்பட்டுச்சுன்னா அதுல நாம பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த கோச்சார பலன்களை நம்ம ரிலீஸ் பண்றோம். எனவே இந்த கோச்சார பலன்கள் 100% அப்படியே நடக்கும்னு நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம். அது ஒருத்தருக்கு ஒரு ட்ராக்ல அப்படி இழுத்துட்டு போகும். ஏன்னா ஒருத்தர் ஒரு காலநிலையில பிறந்திருப்போம். மேலும் ஒரு தசாபுக்தியில நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதே போல நம்முடைய சுய ஜாதகத்துல கிரகங்கள் வேற இடங்கள்ல மாறி மாறி அமர்ந்திருக்கும். சோ இந்த வேரியேஷன்லாம் நிறைய இருக்கு. இதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா மெயின் ரோல் எது பண்ணுனாக்கா நம்முடைய தசாபுக்தி மேலும் அந்தரம் இந்த விஷயங்கள் தான் மெயின் ரோல் பிளே பண்ணும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு தசாபுக்தி ரொம்ப ஃபேவரா இருக்கு, உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு தசாபுக்தி நடந்துகிட்டு இருக்கு, மேலும் சாதகமான அந்தரம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சார பலன்கள் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவா தான் நடக்கும். அதே போல தசாபுக்தி மீடியமா இருக்குனாக்கா தடை தாமதத்தோட அந்த விஷயம் நமக்கு கைகூடி வரும். மேலும் தசாபுக்தி ரொம்ப மோசமா உள்ளவர்களுக்கு தான் ரொம்ப வீக்கான தசாபுக்தி நடக்குது, பாதகமான தசாபுக்தி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தான் கோச்சார பலன்களுடைய பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. நம்முடைய ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி மேலும் நம்முடைய கிரக நிலைகள் சரியான நிலையில இருந்து கோச்சார பலன்கள் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அதே போல இன்னொரு கிளியாரிட்டி என்னன்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல வீக்கான தசாபுக்தி நடந்து கோச்சார பலன்கள் ரொம்ப பாசிட்டிவா வருதுனாலும் அதனாலையும் பிரயோஜனம் கிடையாது. பொதுவா கோச்சார பலனால பெரிய அளவிலான சேஞ்சஸ் மனித வாழ்க்கையில ஏற்படுத்த முடியாது. நம்முடைய தசாபுக்தி மேலும் நம்மளுடைய கிரக நிலைகள் இதுதான் மேஜரான ரோல் பிளே பண்ணும். இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு 20 இருந்து 30% தான் நம்ம லைஃபோட அப்படியே ரிலேட் ஆகி வரும். அதனால இந்த பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வரலாம், ஒரு சிலருக்கு பொருந்தாமலும் போகலாம், ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம். அதுக்கு காரணம் நம்முடைய தசாபுக்தி நம்முடைய கிரக நிலைகள். எனவே 100% பிரிடிக்ஷனை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ரொம்ப வீக்கா போற மாதிரி ஃபீல் ஆகுதுனாக்கா ஒரு வாட்டி அந்த கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியான ஒரு மனநிலைக்கு வந்துக்கோங்க. மேலும் இந்த கோச்சார பலன்கள் உங்க லைஃபோட அப்படியே கம்பேர் ஆகி வருது அப்படிங்கிற பட்சத்துல இந்த பலன்கள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இதுல சொல்லப்பட்டிருக்க நெகட்டிவான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் வச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அதே போல இப்ப யூடியூப் சேனல்ல நிறைய சேனல்ஸ் ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடா இருக்கு. நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா எல்லா சேனல்லையும் போய் பாக்குறாங்க, எல்லா சேனல்ல உள்ள பலன்களையும் பார்த்துட்டு அதுவே உங்களை இது ஒரு குழப்பமான மனநிலைக்கு தள்ளிடும். இங்க இருக்கிற ஒரு ஆஸ்ட்ராலஜரும் ஒரு கேட்டகரியில டிராவல் பண்ணி வருவாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வருவாங்க. எனவே உங்களுக்கு கரெக்டான ஆஸ்ட்ராலஜர் யாரோ அவங்கள சூஸ் பண்ணி அவங்கள மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நீங்க ஒரு ஆஸ்ட்ராலஜில ஃபாலோ பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மாசம் அவங்களை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணணும். அவங்க சொல்ற பலன்கள்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். குறிப்பா அந்த கோச்சார பலன்களை பொறுத்தளவுல அட்லீஸ்ட் நீங்க 3 மாசம் ஃபாலோ பண்ணாதான் ஒரு தெளிவான ஒரு மனநிலை உங்களுக்கு கிரியேட் ஆகும். நம்மள குழப்பறதுக்குனே நிறைய விஷயங்கள் இந்த சோசியல் மீடியாஸ்ல பரவிக்கிட்டே இருக்கு. ஆகவே நீங்க ரொம்ப தெளிவா இருந்துக்கணும். ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சேனல் கூட ஒரு 3 மாசம் நீங்க டிராவல் பண்ணுங்க. ஒரே நேரத்துல 10-15 சேனல்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை பார்த்து குழப்பிக்க வேண்டாம். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள் இதெல்லாமே டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவா அந்த பதிவுகள் ஏற்படுத்தும். அட்லீஸ்ட் உங்களுடைய ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இது மூணையும் மட்டுமா செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். அதே போல பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். நியூமராலஜி பிரெடிக்ஷன் அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாக்கா நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா நியூமராலஜி பிரெடிக்ஷன் சொல்லிட்டே இருக்கும். அதையும் நீங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க. அதுல உள்ள பலன்களையும் நீங்க பொருத்தி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு வகையில கிளியாரிட்டியான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இந்த கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா பிரசன்ட் பண்ணிட்டு வரும். மாத பலன்கள், வருட பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள் இந்த கேட்டகரியில டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு வரும். அந்த வீடியோ பதிவுலாம் நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு வகையில குறைந்தபட்ச புரிதலையாச்சும் இந்த பதிவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.